உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், யார் வாழ்க்கை எப்பொழுது விடை பெறும் என்று யாருக்கும் தெரியாது. விடை பெறுகிற காலத்திற்கு முன் தயவு செய்து முடிந்தவரை சக மனிதன் மனதில் இடம் பிடிக்க அன்போடு இருக்க முயற்சி செய்யுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டும். அன்பா இருங்க. யார் எப்ப என்ன பேசுவான்னு தெரியாது, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் பார்க்கிறேன், அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறான். பெத்த பையன் அப்பாவை சொத்தை எழுதி தரலன்னு எட்டி உதைக்கிறான். பொம்பளை உனக்கு எதுக்கு சொத்துன்னு அக்கா தங்கச்சிக்கு சொத்து தராம ஏமாத்தி பசங்க எடுத்துக்கிறாங்க. பார்க்கிங்னு ஒரு படம் தமிழ்ல வந்துச்சா தெரியுமா? இப்ப அண்மையில எத்தனை தேசிய விருதுகள் வாங்குச்சு? இப்ப வான் கத்துனான், திருமணம் அமைதியாயிட்டான். அந்த தொண்டை எந்த தொண்டைன்னு எனக்கு தெரியும். அதான் அவன் தான் எமனா பலகாரம் பண்ணி சாப்பிட்டுருவானே. 3 தேசிய விருதுகள் அந்த படம் வாங்குச்சு. என்ன அந்த படத்தோட மையப்புள்ளி என்ன? ஒரு கார் நிறுத்துறதுல ஏற்படுற பிரச்சனை, பார்க்கிங் இடம் உன்னோடதா என்னோடதான் பிரச்சனை. நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு என்ன காமெடி அப்படின்னா, இந்த படத்துக்கு 3 தேசிய விருதுகள்லாம் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வந்திருக்கலாம். அதுல எம்எஸ் பாஸ்கர்னு நம்ம மண்ணில் பிறந்த தலை சிறந்த நடிகருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது கிடைத்தது. பிரமாதமா நடிச்சிருப்பார் சார், அவரோட பெரிய ஃபேன். இப்ப வரைக்குமே தினமும் பேப்பரை திறந்தீங்கன்னா பார்க்கிங் பிரச்சனையில வெட்ட போன அருவாள் எடுத்து ஒருத்தர் வெட்ட போயிருக்கான். இப்ப ரீசெண்டா எனக்கு என்ன ஒரு காமெடினா, என்னைக்கு உள்ள இருக்கிற மூச்சு வெளியில போகும்னு தெரியாது. எந்த மனுஷன் என்னைக்கு வாழ்க்கையிலிருந்து விடைபெறுவான்னு தெரியாது. இப்படி நிலையற்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை எங்க பார்க் பண்ண போறாங்கன்னே அவனுக்கு தெரியாது. புரிஞ்சுதா? இவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை எங்க பார்க் பண்ண போறாங்கன்னே தெரியாது. ஆனா பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல. ஒன்னை விட குறும்பலாம் பண்ணி, ஒன்னை விட ஒஸ்டா பிஹேவ் பண்ணி, அதெல்லாம் எதுவுமே உபயோகம் இல்லைன்னு வாழ்க்கை செருப்பால அடிச்சு, படிச்சா மட்டும்தான்டா வாழ்க்கையில முன்னேற முடியும் வாழ்க்கை சொல்லி கொடுத்து, படிச்சதுனால இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறேன், வேற எதுவுமே காரணம் இல்லை. அதனால இந்த கத்துற பசங்க, ஓன்னு விசிலடிக்கிற பசங்க, இவனுங்கெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். இதே மாதிரிதானே நாமளும் இருந்தோம். ஏதோ நம்ம ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் திருத்தினாங்க, உருட்டு மேலே வந்துட்டோம். பசங்களுக்கு நம்ம சொல்லணும்னு கடமை இருக்கு. நல்ல பசங்க எனர்ஜியா இருப்பாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம ஊர்ல பையனோ பொண்ணோ பார்த்தீங்கன்னா, இப்ப இவ்வளவு கத்துறான்ல, அவனை தனியா கூப்பிட்டு பேசி பாருங்க. அந்த பையல கரெக்டா சொல்றாங்க, பேசவே மாட்டான்ல, பேசுவான். மகாத்மா காந்தி வீட்டு பேர மாதிரி பேசுவான் தனியா இருந்தான்னா. ஆமாங்க சரி, இங்கதான் படிக்கிறேன். சரிங்க. இதே 4 பேர் சேர்ந்துட்டான். ஒரு பெரியவர் வந்தாரு, என்னப்ப போங்க பார்த்துக்கலாம். அதான் அது வந்துடும் இயல்பா. நான் வரப்ப ஒரு பையன் சொல்றான், ஈரோடு மகேஷ் மாதிரியே இருக்காருங்கிறான். இன்னொரு பையன் சொல்றான், டிவியில குள்ளமா இருப்பாரு, நேர்ல அவசரமா இருக்காருங்கிறான். ஒரு அக்கா சொல்லுது, டிவியில கருப்பா இருப்பீங்க தம்பி, நேர்ல வெளுப்பா இருக்கீங்குது. ஒரு நல்ல கேட்பாளர்கள் இருக்கிற மேடையில் தான் ஒரு நல்ல பேச்சாளர் பேச முடியும். நீங்கள் நன்றாக கேட்பதால் மட்டும்தான் அந்த பேச்சு சிறந்த பேச்சாக அமைந்தது. என்ன தலைப்பு அப்படின்னு உதயகுமார் சார் கிட்ட கேட்டப்ப நான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசுற விஷயம், யாருமே பின்பற்றாத ஒரு விஷயம், அன்பு. அன்பா இருக்கணும்னு எல்லாம் சொல்லுவோம், ஆனா அன்பா இருக்க மாட்டோம். உண்மையான அன்பா இருப்போம், நாமளே உண்மையான அன்பா அடுத்து இருக்க மாட்டோம். அதனால அன்பென்று கொட்டு முரசைன்னு மகாகவி பாரதி சொன்னதை தலைப்பா போட்டுருங்க சார்னு. சூப்பர் சார்னாரு. ஓ, டிவியில வராரு ஈரோடு மகேஷ், அதனால நம்ம போயிடலாம், பேச்ச கேட்டுடலாம், அப்படித்தானே இருக்கு. வெளிச்சம் என் மீது விழுவதால் மட்டும் நான் பெரியவன் அல்ல. அது நல்லா புரிஞ்சுங்க. அந்த எண்ணம் எனக்கு இருக்கு. வெளிச்சம் என் மேல விழுறதால மட்டும் நான் பெரிய ஆள் கிடையாது. எனக்கு முன்னாடி பண்ணாங்களே நாட்டுப்புற கலைஞர்கள், அவர்களை விட 100 மடங்கு தாழ்ந்தவன் நான் என்கிற எண்ணம் எனக்குள் எப்பொழுதும் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவர்கள் வாழ்கிற கலையை படித்து பேசுகிறவன் நான்.
அவர்கள் அந்த கலையோடு வாழ்கிறார்கள். என்னை விட அவர்களே அதிகம் கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள். ஒரு பலத்த கைத்தடல் அந்த கலைஞர்களுக்காக. அன்பென்று கொட்டு முரசு. ஒரு முரசு அதிர்கிற பொழுது எப்படி அதனுடைய ஒளி சுற்றி இருக்கிற அனைவருக்கும் சென்று சேருமோ, நான் முரசறைய வந்திருக்கிறேன் என்கிற அந்த சப்தம் எப்படி சுற்றி இருக்கிற அனைவருக்கும் சென்று சேருமோ, நீங்கள் அன்போடு இருந்தால் இந்த உலகம் முழுக்க நீங்கள் சென்று சேர்வீர்கள் என்கிற காரணத்தினால் பாரதி அன்பென்று கொட்டு முரசே என்று எழுதியிருக்கிறான். நினைச்சேன் நம்ம அன்பா இருக்கிறத தடை பண்றதுக்கான முதல் விஷயமே இதுதான். என்னைக்கு போன் வந்துச்சோ அன்னைக்கு மனுஷனும் முகம் பார்த்து பேசுற நேரம் கம்மியாயிடுச்சு. ஒரு ஐயா தம்ஸ் அப் காமிக்கிறார். உண்மையா? வீடியோ கால்ல ஆசையா பார்த்து பேசுற அதே ரெண்டு முகம் நேர்ல பார்க்கறப்ப தனித்தனியா போன்ல இருக்கு. கரெக்டா? ஒரு வீட்டுல ஏதாவது பண்டிகை விசேஷம்னா 10 பேர், முன்னாடிலாம் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 15 பேர் 20 பேர் பண்டிகை, தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ரம்ஜானுக்கோ கிறிஸ்துமஸ்க்கோ வந்தா வீடே திருவிழா கோலமா இருக்கும். கலகல கலகலன்னு இருக்கும். பசங்க அப்படி சேட்டை பண்ணுவாங்க. வீடே சத்தமா இருக்கும். பக்கத்து வீட்டுல வந்து கேட்பாங்க, என்னங்க சொந்தக்காரங்களா வந்துட்டாங்களா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்னங்க விடிய விடிய தூங்க முடியல, வயிற்றுச்சல். அப்படி அன்பா சொல்லுவான். விடிய விடிய தூங்க முடியல, குழந்தைங்க ஓடிக்கிட்டே இருந்தது, என்ன சத்தம், நல்லா என்ஜாய் பண்றாங்க போல இருக்கு அப்படின்ட்டு போவார். இன்னைக்கு 15 பேர் இல்ல 150 பேர் ஒரு வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, அந்த வீட்டில் செல்போன் கனெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா இறுதி ஊர்வலத்துக்கு வந்த மாதிரி அமைதியா இருக்கான். சார் சிரிக்கிறார். எல்லாம் குனிஞ்ச தலை நிமிராம பண்பாட்டோட இருக்கான். ஒரு சத்தம் கிடையாது. நான் ஒன்னு சொல்லவா? இந்த உலகத்தில் எது அன்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. அன்பை எனக்கு யாருமே, சில பேர் சொல்லுவாங்க, யாருமே என்கிட்ட அன்பா இல்ல, யாருமே என்கிட்ட அன்பா இல்ல, யாரும் என் மேல அக்கறையா இல்ல, யாரும் என் மேல கவனம் செலுத்தல, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி நினைக்கிற நபர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அன்பு என்பது பெறப்படுவது அல்ல, கொடுக்கப்படுவது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அன்பை கொடுக்க கொடுக்க 1000 மடங்கு பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்கள். கொடுத்துருங்க. இங்கதான் மயிலாடுதுறையில் தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் படித்தேன். அப்ப நான் படிக்கிற காலத்தில் உணவுக்கு சிரமப்படுறப்ப என் வகுப்பு தோழிகள், அந்த சகோதரிகள், அவங்க வீட்டில இருந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்தவன் நான்கிற எண்ணத்துல தான் ஆனந்தி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அதான் அன்பு. நான் ஒன்று சொல்லவா? உண்மையான அன்பு எது தெரியுமா? ஒருத்தரை அறிமுகமே இல்லாம அவர் மீது நீங்கள் காமிக்கும் அன்பு மாதிரி இந்த உலகத்தில் தலை சிறந்த அன்பு வேற எதுவுமே கிடையாது. ஒருவரால் ஒண்ணுமே திருப்பி கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் மீது நீங்கள் காமிக்கிற அன்பு மாதிரி தலை சிறந்த அன்பு வேற எதுவுமே கிடையாது. ஒருவன் உங்களுக்கு துரோகமே செய்து விட்டாலும் அந்த துரோகத்தை மன்னித்து மீண்டும் அவன் மீது அன்பு செலுத்த நீங்கள் தயாராக இருந்தால் உங்களை விட சிறந்த மனிதன் இந்த மண்ணிலே பிறக்கவில்லை என்ற அர்த்தம். அவ்வளவுதான் வாழ்க்கை. நிறைய பேர் பார்க்கிறேன், அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறான். பெத்த பையன் அப்பாவை சொத்தை எழுதி தரலன்னு எட்டி உதைக்கிறான். பொம்பளை உனக்கு எதுக்கு சொத்துன்னு அக்கா தங்கச்சி சொத்து தராம ஏமாத்தி பசங்க எடுத்துக்கிறாங்க. பார்க்கிங்னு ஒரு படம் தமிழ்ல வந்துச்சா தெரியுமா? இப்ப அண்மையில எத்தனை தேசிய விருதுகள் வாங்குச்சு? இப்ப வான் கத்துனான், திருமணம் அமைதியாயிட்டான். அந்த தொண்டை எந்த தொண்டைன்னு எனக்கு தெரியும். அதான் அவன் தான் எமனா பலகாரம் பண்ணி சாப்பிட்டுருவானே. 3 தேசிய விருதுகள் அந்த படம் வாங்குச்சு. என்ன அந்த படத்தோட மையப்புள்ளி என்ன? ஒரு கார் நிறுத்துறதுல ஏற்படுற பிரச்சனை. பார்க்கிங் இடம் உன்னோடதான் என்னோடதான் பிரச்சனை. நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு என்ன காமெடி அப்படின்னா, இந்த படத்துக்கு 3 தேசிய விருதுகள்லாம் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வந்திருக்கலாம். அதுல எம்எஸ் பாஸ்கர்னு நம்ம மண்ணில் பிறந்த தலை சிறந்த நடிகருக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது கிடைத்தது. பிரமாதமா நடிச்சிருப்பார் சார். அவரோட பெரிய ஃபேன். இப்ப வரைக்குமே தினமும் பேப்பரை திறந்தீங்கன்னா பார்க்கிங் பிரச்சனையில வெட்ட போனவன் அருவாள் எடுத்து ஒருத்தன் வெட்ட போயிருக்கான். இப்ப ரீசெண்டா எனக்கு என்ன ஒரு காமெடினா, என்னைக்கு
உள்ள இருக்கிற மூச்சு வெளியில போகும்னு தெரியாது. எந்த மனுஷன் என்னைக்கு வாழ்க்கையிலிருந்து விடைபெறுவான்னு தெரியாது. இப்படி நிலையற்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை எங்க பார்க் பண்ண போறாங்கன்னே அவனுக்கு தெரியாது. புரிஞ்சுதா? இவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை எங்க பார்க் பண்ண போறாங்கன்னே தெரியாது. ஆனா பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை நம்ம ஊர்ல. நான் யோசிக்கிறேன், அன்பு ரெண்டு உலக நாடுகளுக்குள்ள இருக்கணும், ரெண்டு மாநிலங்களுக்குள்ள இருக்கணும், இல்ல ரெண்டு ஊர்களுக்கு நடுவில் இருக்கணும், இல்ல தண்ணி பிரச்சனையா ரெண்டு பகுதிகளுக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் தாண்டி முதல்ல அன்புங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி அண்டை வீட்டாரிடம் முதலில் உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். பல பக்கத்து வீட்டுக்காரன பாகிஸ்தான்ல பிறந்த மாதிரியே பார்க்கறான். வெளியில வரப்ப சிரிக்க மாட்டான், உருன்னே போவான், உருன்னே வருவான். ஏன்? அவங்களுக்கு எங்களுக்கு ஆகாது. என்ன ஆகாது? எங்க வீட்டு வாசல் முன்னாடி அவன் குப்பையை கொட்டிவிட்டான். நீங்க என்ன பண்ணீங்க? விடுவனா? குப்பை தொட்டி அவன் வீட்டு வாசல் முன்னாடி வச்சேன். அதுக்கு அவர் என்ன பண்ணாரு? அவர் ஜேசிபி கொண்டு கொட்டிவிட்டார். எத? குப்பைய. நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஜேசிபி வச்சு இடிச்சே விட்டேன் அவன் வீட்டை. இப்படிதான் இருக்கு. நீ ஒண்ணு பண்ணையா, பதிலுக்கு நான் ஒண்ணு பண்றேன். நீ ஒண்ணு பண்றியா, பதிலுக்கு நான் ஒண்ணு பண்றேன். இதுவா அன்பு? நான் தான் சொன்னேன், அன்பு என்பது பெறப்படுவது நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். அன்பு என்பது கொடுப்பது என்ற தளத்திற்கு நீங்க நகர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களை விட சிறந்த மனிதன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று இந்த உலகம் உங்களை கொண்டாடும். என் கூட பேசிட்டு இருந்த ஒரு அக்கா, ஜெயசித்ரா, தமிழ் ஆசிரியை. அந்த அக்கா பட்டுக்கோட்டையில பேசி முடிச்சுட்டு காலையில கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அன்று மாலை ஹார்ட் அட்டாக்ல அவங்க இறந்து போயிட்டாங்க. பொதுவா சமீப காலமா வாழ்க்கை மீது எனக்கு நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. அது அனுபவமா, படிப்பா, என்னன்னு எனக்கே புரியல. நிறைய கேள்விகள் வாழ்க்கை மேல வருது. அந்த அக்காவோட இறப்பு அன்னைக்கு காலை விடிய கால 2:30 மணி வரைக்கும் கலகலன்னு சிரிச்சு பேசிய ஒரு மனுஷி அன்று மாலை 7:30 8 மணிக்கு உயிரோடு இல்லை என்கிற செய்தி என் இதயத்தை கனக்க செய்தது. உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், யார் வாழ்க்கை எப்பொழுது விடை பெறும் என்று யாருக்கும் தெரியாது. விடை பெறுகிற காலத்திற்கு முன் தயவு செய்து முடிந்தவரை சக மனிதன் மனதில் இடம் பிடிக்க அன்போடு இருக்க முயற்சி செய்யுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டும். அன்பா இருங்க. யார் எப்ப என்ன பேசுவான்னு தெரியாது, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு கேஸ் நடக்குது கோர்ட்ல, ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்குது, சாட்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஊர்லயே ஒரு பெரிய மனுஷி, பாட்டி, கிழவி, அதை விசாரிக்கணும். வக்கீல் சொல்றாரு, ஆயா பாட்டி உன்னை பத்தி சொல்லு அப்படிங்கிறார். அதுக்கு அந்த பாட்டி சொல்லுது, என்னை பத்தி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை பத்தி சொல்லவா? வக்கீல் பார்த்திருக்கார், நீ எப்பேற்பட்ட களவாணி பையன் எனக்கு தெரியும். சின்ன வயசுல அவ்வளவும் திருடிட்டு ஓடி போயிருவேன். என் வீட்லயே ஒரு சொம்ப திருடி இருக்க. கடைசியில கோயில் உண்டியில உடைச்சு பணத்தை எடுத்த ஊர்க்காரன் அடிச்சு விடுவான்னு உங்க அப்பா வெளியில கொண்டு போய் படிக்க வச்சான். இன்னைக்கு நீ வக்கீலா வந்திருக்க அப்படின்னு பக்குன்றுச்சு அவருக்கு. நம்மால் இப்படி நல்லா இல்ல. அவர் சொல்லியிருக்கார், அந்த அந்த வக்கீல் எதிர்கட்சி வக்கீல தெரியுமான்னு இருக்கார். அவனை தெரியாதா? 1 நம்பர் ஃப்ராடு பையன். ஊர்ல ஒரு பொம்பளையை விட்டு வைக்க மாட்டான். இப்ப கோட்டு போட்டு ஜம்முன்னு நிக்கிறான். ஜட்ஜு டப்பு டப்புன்னு டேபிளை தட்டி, கோர்ட் 1/2 மணி நேரம் கழித்து கூடுகிறது அப்படின்ட்டு 2 வக்கீலையும் அவர் ரூமுக்கு வர சொல்லியிருக்காரு. 2 வக்கீலும் போயிருக்காங்க. நீ கேஸில் என்ன பாயிண்ட் வேணா வெயி, 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கோர்ட் ஆரம்பிக்கிறப்ப இந்த வக்கீல தெரியுமான்னு கிளவி கிட்ட கேட்ட உங்க 2 பேரையும் தொலைச்சு விடுவேன் இருக்கார். நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்க பேச்சுக்கு செவி சாய்த்து கொண்டே இருந்தால் நம்மால் ஒருபோதும் வாழ முடியாது என்பதை முதலில் நினைச்சுங்க. அன்பா இருக்கிறதுக்கு எது தெரியுமா தடை பண்ணும்? அவன் நம்மளை இப்படி சொல்லிட்டானே, அவங்க நம்மளை இப்படி நினைச்சிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கைய வாழவே முடியாது.